ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருக்க விஷயம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் நேற்று கார் டாஸ்ல நடந்த விஷயம் தாங்க. எல்லாருமே சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி பார்வை கேவலமாக திட்ட ஆரம்பிச்சிட்டீங்க. அவங்க ஒரு மனித பிறவியான்னு நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட் என்னோட கொஸ்டின் ஒன்றே ஒன்று தான். பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த வீட்டில். இது நீங்கள் என்ன வேணால் நினச்சிங்க, பாருக்கு சப்போர்ட்டராக கூட நீங்கள் நினச்சிங்க, அதை பற்றி நான் கவலைப்படல. ஏன்னா நியாயமாக தான் சொல்கிறேன். சபரியை அன்றைக்கி கண்ணில் அடிச்சும்போது ஒரு வாரம் கிட்டத்தட்ட வந்து அந்த பொண்ணு கண் வந்து அப்படி வீங்கி இருந்தது. ஸோ யாருமே எந்த கொஸ்டின் கேட்கல. வெளியேருந்து இந்த பொங்குற ஆட்களாக இருக்காங்கல்ல அனுப்புன்னு, அன்னைக்கு பொங்கலாக எதுவும் பண்ணலை. பாருக்குன்னு அமைதியாக இருந்துட்டீங்க. ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பால் டாஸ்க்கு, அந்த கையை தூக்கிட்டு நிற்பாங்க. அவங்க போட்டு பந்தை கொண்டு அந்த எறிவாங்க. யாருன்னா விக்கல்ஸ் விக்ரமு, கானா வினோத்து, நம்ம சபரி, அப்புறம் வந்து கமருதீன், இந்த 4 பேர் சேர்ந்து அப்படி அடிப்பாங்க. மூஞ்சில் கண் எல்லா இடத்தையும் அடிப்பாங்க. அந்த பொண்ணு வலியை தாங்கிட்டு விக்கல்ஸே சொல்லுவான், அடிச்சாடில் உண்மையாக செம்ம அடி, ஒரு 100 பாலுக்கு மேலே அந்த பொண்ணு அடி வாங்கியிருக்கோம், உண்மையாக பாராட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருப்பார். இந்த கேம்லேயும் வந்து அவர் போட்டு பண்ணீங்க. நேற்று கேமில் அந்த கில்லர் காயின் டாஸ்க்கு, அந்த பொண்ணை போட்டு அப்படி வந்து அழுத்திருப்பாங்க. 7 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு அப்படி அழுத்தி மூச்சு பேச்சு வர முடியாது பண்ணியிருப்பாங்க. ஈவன் அதுக்கு முன்னாடி கமருதீன் அவுக்கும்போது அவரே இப்போ அழுத்திருப்பார் வலி தாங்காமல். ஸோ அதே சேமை தான் நேற்று பார்வதிக்கும் பண்ணாங்க. நீங்கள் இவ்வளோலாம் சேர்ந்து அந்த பொண்ணை பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, பேசியிருக்கும், ஏதாவது உங்ககிட்ட வந்து கத்தியிருக்கும், ஏதாவது சொல்லியிருக்குமே தவிர எந்த ஒரு வெளிலேருந்து பொங்குற எந்த ஒரு ஆளுக்கும் பொங்கலை. இன்றைக்கி சாண்ட்ராவை ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணை தள்ளி விட்டுச்சு எட்டி அந்த காதலேருந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, விக்கல்ஸ் விக்ரம் என் புருஷனை அபகரிக்க ட்ரை பண்ணா அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய பழி அவங்க மேலே போட்டது. ஸோ இது எல்லாம் தெரிஞ்சுருந்தா அப்போ நீங்கள் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்களா, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கார்லேருந்து அவங்கள வந்து தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு தப்பு தான். பட் ஆனால் நீங்கள் கேம், அதுவும் கேம் தான், இதுவும் கேம் தான். ஸோ இவங்க காலில் தள்ளி விட்டாங்க. ஸோ அவங்க போய் கீழே விட்டாங்க. பட் ஆனால் அவங்க வந்து அது உண்மையாகவே அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்ததா இல்லை நடித்தாங்களா அதுக்குள்ளே நான் போகலை. பட் இது வரைக்கும் சொல்கிறேன் நான், அவங்க என்னென்னா ஏன் ஸ்ட்ராட்டஜி இதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு வந்து பெருசாக தப்பு இருப்பேன். ஏன்னா கேம் தான், அதுவும் கேம் தான், இதுவும் கேம் தான். என்னென்னா பார்வதிக்குனா யாருமே பொங்காதவங்க. இப்போ இவங்களுக்கு சாண்ட்ரா கொண்டுனா பொங்குறீங்க. சாண்ட்ரா எந்த விஷயத்தில் கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள். பிரச்சனை போகும்போது மயக்க முடி வேறு மாதிரி பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1 வீக் ஃபுல்லாக கண்டெஸ்ட் யார்ட்டும் பேசலை. அவங்க வந்து தனி கேம், தனி ட்ராக்கில் தான் போயிட்டுருக்காங்களே தவிர அவங்க யார் கூட பெருசாக வந்து ஒட்டின மாதிரி இல்லை. இன்னொன்று என்னன்னா இந்தந்த சின்ன சின்ன விஷயத்தெலாம் வந்து மயக்கம் போடுறாங்க, எனக்கு ஃபிக்ஸ் வருதுன்னா இந்த மாதிரி கண்டஸ்டண்ட்டை எடுத்தது யார் தப்பு. கேம்னு வந்துட்டுனா ட்ரிகர் பண்ணுவாங்க. அதுவும் இந்த மாதிரி வந்து ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜோட பிக் பாஸ்லாம் பாருங்கள், கேவலமாக நடக்கும். இதை விட பயங்கரமாக இருக்கும். அடிப்பாங்க, உதைப்பாங்க, அந்த மாதிரி நடந்திருக்கு. டாஸ்க் ஒருத்தரை ஜெயிக்க தாங்க வருவாங்க. உங்களனா கொஞ்சிட்டு நீங்கள் ஜெயிக்க விட்டு பார்ப்பாங்களா, நான் உங்களை எப்படி காலவாரி விடலாம் டாஸ்கில், உங்களை எப்படி தோக்கடிக்கணும், எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. அதுக்கு வந்து மனிதாபிமானம் அது செகண்டரி, அது வந்து கரெக்டு. நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். மனிதாபிமானத்தோடு விளையாடணும், ஓகே. பட் டாஸ்கில் நீங்கள் பண்ணதெல்லாம் நியாயமா அந்த பொண்ணுக்கு பார்வதிக்கு? நீ நேற்று பண்ணது சாண்ட்ராக்கு தப்புனா, அப்போ பார்வதிக்கு பண்ணது 1 இல்லை 2 இல்லை, இந்த 3 இன்சிடென்ட் நான் சொன்னது வந்து தப்பு தான். ஸோ இதுக்கு யாருமே பொங்கலையே. நான் சொன்னது தப்பு இல்லை எதான்னா தயவுசெய்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நான் என்னோட இது தான் சொல்லிட்டேன். ஏன்னா தப்பு தான், 2 பேரும் பண்ணது தப்பு தான். நான் வந்து ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ ஆப்போசிட் எல்லாமே பொங்குறாங்கன்னு தான் எனக்கு புரியல. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்குறோம். நன்றி.